Good morning students. Today I am taking for analytical number theory class. First classல என்ன பார்த்தோன்னா பேசிக்காக நம்ம prime numbers, composite numbers எப்படி இருக்கும் அதெல்லாம் சின்ன சின்ன நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம் இல்லை 1 to 100 வரை எழுதிக்கோ அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். லாஸ்ட்லேருந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அப்படி என்ன பேஸ் பண்ணி பார்த்தோம் லாஸ்ட்டில் வரும்போது prime நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா n greater than or equal to 1 ஒன்னோட கூடுதலாக இருக்கும். சரியா, டூலேருந்து நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்லாம் ஆரம்பிக்கும். சரியா, த ப்ராடக்ட் ஆஃப் த ப்ரைம் இஸ் ப்ரைம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது அவனோட மெயின் டாபிக்ஸ் ஃபார் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்னு சொல்லிடுறாங்க. டெஃபினிஷன்ஸ் நீங்கள் தான் தியரம் நீங்கள் தான் எழுதணும். டெஃபினிஷன் கொடுத்துருவாங்க, இந்த ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு கொடுத்துருவாங்க. சரியா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் தான் படிக்கணும், எழுதணும். சரியா, ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். எப்போவுமே நம்மளுக்கு இன்டிஜர் வந்து ஒன்றுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். 2ன்னு சொன்னேன்ல, எவ்ரி இன்டிஜர் n greater than 1 can be represented as the product of prime numbers is only one way apart from the order of the factors. ஒரே ஒரு prime numbers தான் இருக்கணுமா. The product of the prime factors is only one way. அதுக்கு இந்த மேற்பட்ட அப்பார்ட் ஃப்ரம் த ஆர்டர் ஆஃப் த ஃபேக்டர், அந்த இதை வந்து ஆர்டர் பண்ணணும், ஃபேக்டராட்ட ஆர்டர் பண்ணணுமா. சரியா, ஃபர்ஸ்ட் த ப்ரூஃப் இஸ் ஃபார் இண்டக்ஷன் மெத்தட். இண்டக்ஷன் மெத்தட் நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். இண்டக்ஷன் மெத்தடில் லாஸ்ட்லாம் பார்த்தோம், n = 1, n = k, n = k + 1லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். இங்கே வந்து தியரம் இஸ் ட்ரூ ஃபார் n = 2ன்னு கொடுக்குறோம். சரியா, அஸ்யூம் தென் இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் இன்டிஜர்ஸ் கிரேட்டர் தேன் 1. நம்மளுக்கு தெரியும் ஏன்னா 2லேருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்கும் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லும் போது இட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் இன்டிஜர்ஸ் கிரேட்டர் தேன் 1 அண்ட் லெஸ் தேன் 1. ஒன்றும் இருக்கலாம் அல்லது லெஸ் தேன் இன்னும் இருக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் வி ஹாவ் டு ப்ரூவ் ஃபார் தயர் n இஸ் ட்ரூ ஃபார் n வரும். வி ஷால் ப்ரூவ் இட் இஸ் ட்ரூ ஃபார் n வரும். அப்போ என்னன்னு ப்ரூவ் பண்ணால் 2 கேஸில் இருக்குது. n இஸ் ப்ரைமாக இருக்கலாம், ப்ரைமாக இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நத்திங் டு ப்ரூவ். n இஸ் நாட் ப்ரைமாக இருந்துச்சுன்னா, தட் இஸ் காம்போசிஷன் நம்பராக இருந்துச்சுன்னா கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கணும். சரியா, அஸ்யூம் தட் n இஸ் காம்போசிட் அண்ட் தென் ஹேஸ் 2 ஃபேக்டரைசேஷன். என்ன பண்ணணும்னா ப்ரை ஃபேக்டருக்குள்ள ஒன்லி ஒன் வேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் வந்து 1க்கு பதிலாக என்னது 2ன்னு இருக்கலாம்ல, அதை எடுக்கலாம் இல்லையா. அப்போது 2 ஃபேக்டர் எடுத்தாச்சு. இப்போ 2 ஃபேக்டர்னு சொல்லும்போது ஒன்று வந்து P1 P2 அப் டு PSன்னு வருது, இன்னொன்று என்ன வருது Q1 Q2 அப் டு QTன்னு வருது. சரியா, அப்போது இந்த 2 ஃபேக்டர்ஸ் n = P1 P2 அப் டு PSன்னு வருது, இஸ் ஈக்குவல் டு Q1 Q2 அப் டு QTன்னு வருது. ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் வி விஷ் டு ஷோ தட் S இஸ் ஈக்குவல் டு T. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லாஸ்ட் நம்பரும் அந்த டீயும் ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. சரியா, வி ஷோ தட் பண்ணணும், ஐம்பத்துக்கும் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் ஈச் P டிவைட் சம் ஆஃப் Q. ஒரே ஒரு இது மட்டும் இதுலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து P1 எடுத்துட்டு டிவைட்ஸ் ஆஃப் சம், எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம டிவைட் செய்ய போகிறோம். சரியா, அதான் கொடுத்துருக்காங்க. P1 டிவைடட் பை சம் P ஈக்குவல் சம் ஆஃப் Qன்னு வருது. that is Pi is equal to sum of Qj. அப்போ என்ன பண்ணுறேன்னா P1 டிவைட்ஸ் P1 P2 அப் டு PS எழுதியாச்சா. சப்போஸ் நம்ம கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ணிக்கணும். அப்போ S இஸ் லெஸ் தென் T வந்து இப்போ பெருசாக இருக்குது, S ரொம்ப சின்னதாக இருக்குது. சரியா, அப்போ T என்ன இருக்குதா, பெருசாக இருக்குதா. அப்போது இதுலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து P1லேருந்து எலிமெண்ட் எடுத்து டிவைடட் பை Q1 Q2 அப் டு QTன்னு கொடுக்குறோம். சரியா, அடுத்து நம்ம அப்புறம் போகிறோம் பார்த்துக்கோ என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா P1 டிவைட்ஸ் பை Q1, P1 டிவைட்ஸ் பை QIன்னு இருக்குது. இது 2 டைமாக பிரிக்கலாம். என்னென்னா P1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு பிரிக்கலாம், P1 இஸ் ஈக்குவல் டு QIன்னு பிரிக்கலாம். சரியா, எனக்கு P1 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது, 1 வந்து ப்ரைம் நம்பர் இல்லைல்ல. P1 இஸ் நாட் ஈக்குவல் டு 1. அப்போ கண்டிப்பாக என்னது இருக்கும், P1 இஸ் ஈக்குவல் டு QIன்னு இருக்கும். சரியா, அடுத்து ரீலேபிள் ஆஃப் Q1 Q2 அப் டு QT ஸோ தட் P1 டிவைட்ஸ் ஆஃப் Q1. சரியா, therefore P1 இஸ் ஈக்குவல் டு Q1. அப்போ என்ன அந்த P1க்கு பிளேஸில் என்ன எழுதலாம், Q1 நம்ம போட்டுக்கலாம். சரியா,
அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்க ஒரு Q1 இது தானே ப்ளேஸ் பண்ணுவோம் இங்கே Q1. அப்போ இந்த ரெண்டையும் கட் ஆகும். கட் ஆகும்போது ரிமைனிங் டைம் கிடைக்கும். என்ன கிடைக்கும், n is equal to P1 P2 up to PS கிடைக்கும். இங்கே என்ன இருக்கும், Q2 up to Q10 கிடைக்கும். திருப்பி நம்ம என்ன பண்ணணும், அங்கேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து P2 divides by all the elements of Q1. P2 divides by all the element of Q2 up to Q10 கிடைக்கும். சரியா, இப்போ இந்த Q2 இந்த ரெண்டும் சேம்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ P1 divides by Q2, P2 equal to Q2. இப்படி நம்ம ஒவ்வொரு டேமுக்காக பண்ண நம்மளுக்கு கண்டினியூஸ் ப்ராசஸ் பண்ண போனால் இவ்வளவு டேம்ஸும் நம்மளுக்கு கட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது T தான் உனக்கு பெருசு. அப்போ வந்து இங்கே என்ன எழுதலாம், QS கண்டிப்பாக அதில் அலைன்மெண்ட்ஸ் இருக்கும். சரியா, QS கழிஞ்சு S+1 இருக்கும். சரியா, x+1 கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 1 is equal to QS+1 QS+2 up to Q10 கிடைக்கணும். விச் இஸ் a contradiction. ஏன் கான்ட்ரடிக்ஷன்னா, நம்மளுக்கு வந்து என்னது இங்கே இல்லை, ஒன்றே நம்மளுக்கு கிடையாது. அப்போ கண்டிப்பாக QIs வந்து ஒரு விச் இஸ் a contradiction. QI வந்து ஒரு ப்ரைம் நம்பராக இருக்குது. நம்மளுக்கு QI வேண்டாம், P தான் நம்மளுக்கு வேணும். ஸோ QI is greater than T. அதே போல் நீங்கள் செய்யலாம். பார்த்துக்கோ, S is greater than T. Similarly we do it for another சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் சப்போஸ் S is greater than T by above we get 1 is equal to, அதே போல் என்ன கிடைக்கும்னா இந்த சைடு உள்ளது அப்படி கிடைக்கும். 1 is equal. Similarly we do it for Q1 கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே போல் 1 is equal to QS TQ PT+1 PT+2 up to PSன்னு கிடைக்கும். which is a contradiction. நம்மளுக்கு வந்து S is equal to T and P is equal to sum of QI, hence the theorem அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த பார்த்துக்கோங்க, ஈஸி தான் ப்ரூஃப். பார்த்துக்கோ, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்ஸ், இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம் எழுத சொல்லுவேன். இந்த ஒரு நாள் நான் கிளாஸ் டெஸ்ட் போடுவேன், எல்லோரும் எழுதி அசம்பிள் பண்ணியிருக்கேன். ஓகே, என்ன ஃபார்முலா, எவ்ரி இன்டிஜர் இஸ் n greater than 1 we can be expressed as the product of prime numbers only one way. கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ணும்போது ரெண்டு வேயில் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரியா, அப்பார்ட் ஃப்ரம் த ஆர்டர் ஆஃப் த ஃபேக்டர் we prove the இண்டக்ஷன் மெத்தட். n வந்து ஈக்குவல் டு 2 இருக்குது. n is a prime number, நத்திங் டு ப்ரூவாக இருக்குது. n is a காம்போசிட் நம்பர், 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று இந்த சைடு வந்து P1 P2 up to PS நடக்கிறோம், அந்த பக்கத்தில் வந்து Q1 Q2 up to Q10 எடுக்கிறோம். சரியா, எடுக்கிறோமா, எடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணுவோம். சரியா, ஓகே, பார்த்துக்கோங்கண்ணா. அடுத்து நம்மளோட ப்ரைம் நம்பரை நம்ம எப்படிலாம் எழுதிக்கலாம். இப்போ நான் அங்கே வந்து P1 P2 up to PSன்னு சொன்னேன் இல்லையா, அதை நம்ம என்ன எழுதலாம்னா, ப்ரைம் நம்பர்னாலே உனக்கு என்னது ப்ராடக்ட் போட்டு எழுதிக்கலாம்ல. அப்போ ப்ராடக்ட்னால் இப்படி போடணும். சரியா, இதுதான் ப்ராடக்ட், பிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம சாதாரண நம்ம வந்து பையன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனால் இங்கே வந்து மேக்ஸில் வந்து பிக் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஃபேக்டரேஷன் ஆஃப் த இன்டிஜர் n a particular prime P may occur more than once. ஆனால் ஒன்றோடு நிப்பாட்டதில்லை. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அடுத்தது 5 இருக்கலாம், இப்படிலாம் இருக்கலாம். சரியா, இப்போ 630 இதெல்லாம் வந்து என்னது ஃபேக்டரைசேஷன் சொல்லுவாங்க ஆஃப் த இன்டிஜர். இந்த பர்டிகுலர் வந்து ப்ரைமாக இருந்துச்சுன்னா மோர் தேன் ஒன்றுக்கு அழிஞ்சு அடுத்தது வந்துட்டு இருக்கும். த டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர்ஸ் ஆஃப் n ஆர் P1 P, ஆனால் வந்து சேம் நம்பர் ரிப்பீட்டட் ஆகாது இல்லையா. அப்போ 2னா 2 திருப்பி வராது, 2 திருப்பி 3னா 3 திருப்பி வராது. சரியா, சேம் நம்பர் டிஸ்டிங் வெவ்வேறு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்கும் ஆஃப் n ஆர் P1 P2 up to PR and if Pi occur the factor of AI times. அப்புறம் என்னன்னா அக்கர் பண்ணது பற்றி Pi ஃபேக்டர். அப்போ P இங்கே I போட்டுக்கோ, மேலே வந்து பவர் அக்கரிங் த பவர் ஆஃப் ஏஐன்னு வருது. சரியா, அப்போ I is equal to 1 to Rன்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ எப்படி எழுதிக்கலாம், n is equal to P1 அக்கரன்ஸ் ஆகுது இல்லையா, P1 பவர் A1 P2 பவர் A2 up to PR பவர் ARன்னு எழுதிடுவோம். சரியா, இதை ப்ராடக்ட்னு போட்டு எழுதிக்கலாம். அப்போ இந்த பவர் என்னதுன்னா ஒரு எக்ஸ்பனன்ஷன், அதுக்கு 1 டைம்ஸ் வருது. இதில் வந்து 1 டைம்னா 1 டைம், 2 டைம்ஸ்னா 2 டைம்ஸ். அந்த ஆக்சுவலி அது டு பி எஸ் ஜீரோவாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, சரி, போன வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த இயர் ப்ரைம்னு கொடுத்துருக்காங்க. n ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் PI பவர் AI.
set of positive divisor of n is the set of numbers the product of pi where அந்த ஏஐக்கு முன்னாடி ஒரு டேர்ம் இருக்குது சிஐன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 0 less than equal to CI less than equal to AI for I equal to 1, 2 up to R. So given n is equal to product of I equal to 1 to R pi power ஏன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்மளுக்கு தெரியும். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். n is equal to எப்படி பண்ணணும்னா n is equal to a1 power p1 power a1 p2 power a2 up to pr power ar னு எழுதிக்கலாம். The set of the positive divisor is of the sum the product of I equal to 1 to r. அந்த ஏக்கு பதிலாக சிஐன்னு எழுதிக்கலாம். சரி, அதான் கொடுத்துருக்காங்க. The pi power ci where 0 less than equal to ci less than or equal to ai for I is equal to 1 to r ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ that is the positive divisor of n set of the form யூஸ் பண்ணி அந்த ஏஐ முன்னாடி எனது சிஐ போட்டு எழுதிக்கலாம். போன வாட்டி இதை கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோ. அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்காங்க பாரு. ரீலேபிள் பண்ண நான் சொன்னேன்ல, P1க்கு 2 கொடுத்துருக்காங்க, P2க்கு 3 கொடுக்கும்போது 5 கொடுக்கும்போது அப் டு போயிட்டே இருக்குது. பார்த்துக்கோ. எவரி பாசிட்டிவ் இன்டிஜர், எப்போவுமே பாசிட்டிவ் ப்ரைம் நம்பர்னாலே பாசிட்டிவ் தானே, கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் த ப்ராடக்ட். இது எப்படி எழுதலாம்? ப்ராடக்ட் போட 2 into 3 into 5 into 7 இப்படி போயிட்டே இருக்கும். பார்த்துக்கோ. அண்ட் ஏஐ பவர் வந்து greater than or equal to 0. த பாசிட்டிவ் டிவைசஸ் ஆஃப் த என் ஆஃப் த ஃபார்ம் இஸ், அதுக்கு முன்னாடி சிஐ போட்டு எழுதிக்கலாம். தட் இஸ் த ஃபைனைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம இதுவரை ஒரே ஒரு டேர்ம் வச்சு பார்த்தோம், இதுக்கு 2 டேர்ம் வச்சு பார்க்குறோம் இல்லையா? தேர் பாசிட்டிவ் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பி த ஃபேக்டர். ஒன்று ஏன்னு இருக்கும், ஒன்று வந்து பின்னு இருக்கும். சரியா? இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பிக் ப்ராடக்ட் ஆஃப் பிஐ பவர் ஏஐ, பி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் பிஐ பவர் பிஐன்னு வரும். த ஜிசிடி ஆஃப் த ஃபேக்டர், அதை எப்படி ஃபேக்டர் பண்ணிக்கலாம்னா ஏ கமா பின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? த ப்ராடக்ட் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to infinity ஏஐ பவர் பிஐ பவர் சிஐ where CI is the minimum of A, இதுக்கு ரெண்டுக்கும் மினிமம் எடுக்கிறாங்க. தட் மீன்ஸ் எல்சிஎம் நம்ம பார்த்துருக்கோம். எல்சிஎம் இஸ் டின்னு சொல்லி ஒன்று எடுப்போம் இல்லையா? அதுதான். இது வந்து ஸ்மாலர் ஆஃப் ஏஐ அண்ட் பிஐன்னு எடுத்திருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் டி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் பிஐ பவர் சிஐன்னு எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு இது ஏஐ பதிலாக அந்த டின்னு எடுத்திருக்கோம், நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போது சிஐக்கும் ஏஐ பொருந்தது. சிஐ இஸ் லெஸ் நார் ஈக்குவல் டு ஏஐ அந்த தியரத்தின் படி சொல்லியிருக்காங்க. அதே போல் சிஐ லெஸ் நார் ஈக்குவல் டு பிஏன்னு எடுத்திருக்காங்க. சரியா? வி ஹாவ் டி டிவைட்ஸ் ஏ அண்ட் டி டிவைட்ஸ் பி. டி இஸ் த காமன் டிவைசர் ஆஃப், டிக்கு வந்து என்னது? காமன் டிவைசர் ஆஃப் ஏயும் இருக்குது, அதே போல் பி இருக்குது. சரியா? அடுத்தது ஈன்னு எடுத்திருக்காங்க. இ பி த காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பி. வி ரைட் இ இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட். ஏன்னா இ ஏன் போட்டிருக்காங்கன்னா சியும் இயும் ஒன்று தான், அது கழிஞ்சு இ இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? அண்ட் வி ரைட் இ இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் பிஐ பவர் ஏஐ தென் EI is less than or equal to AI and EI is less than or equal to BI. So EI is less than or equal to CI. Hence E divides D. So D is their GCD of A and B ன்னு கொடுத்துருக்கோம். சரியா? இது ஒன் தியரம் இருக்குது, அதை நான் முடிச்சுக்கிறேன். சரியா? இது இம்பார்ட்டன்ட் தியரமாக்கும், இது பார்த்துக்கோங்க. ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ப்ரேம்னு கொடுத்துருக்காங்க. இதுவரை நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா ப்ரேமை நம்ம P1 P2 அப்படின்னு தான் போட்டிருக்கோம் இல்லையா? ரெசிப்ரோக்கல்னால் தலைக்கீழ் 1/ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? த சீரீஸ் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ப்ரேம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்க? தலைக்கீழே த இன்ஃபைனைட் சீரீஸ் மீன்ஸ் சமேஷன் I equal to 1 to n, சமேஷன் n equal to 1 to n 1/Pn டைவர்ஜென்ஸ். மேலே இருக்க பிஎன் சொல்லும் போது அது கன்வர்ஜென்ஸ்ன்னு சொல்லுவோம். அது போயிட்டே இருக்கிறதுனால கன்வர்ஜென்ஸ். 1/Bn வந்து டைவர்ஜென்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆகும், பார்த்துக்கோங்க. வி அஸ்யூம் த சீரீஸ் கன்வர்ஜென்ஸ் அப்டைன் த இது என்ன பண்ணணும்னா கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரணும். சரியா? கான்ட்ரடிக்ஷன்னா இங்கே டைவர்ஜென்ட் இருக்க பிளேஸில் என்ன வரும்? கன்வர்ஜென்ஸ். சரியா? வி அஸ்யூம் த சீரீஸ் இஸ் கன்வர்ஜென்ட். இஃப் த சீரீஸ் இஸ் கன்வர்ஜென்ட் there is an integer k such that, அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமேஷன் n equal to 1 to infinity இருக்குல்ல, கன்வர்ஜென்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாரு. இப்போ ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த P1 P2 நான் போட்டிருக்கேன் பாரு சைடில், P1 P2 up to Pkன்னு இருக்குது. பார்த்துக்கோ.
pk + 1 pk + 2 up to infinity வரை போயிட்டுருக்குது. இப்போ p1 p2 up to pkயை வந்து நான் க்யூன்னு எடுக்கிறேன். இவ்வளவு சைடு போயிட்டுருக்குல்ல, pk + 1 pk + 2 infinity போயிட்டுருக்குல்ல, அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா mன்னு போட்டு k + 1 to infinity 1/pm less than 1/2. 1/pm is less than 1/2. சரியா? The series is convergence to their integer k. p1 p2 up to pk பிரிக்கிறோம். அந்த pk + 1 pk + 2 up to டாட் டாட் கொடுத்துருக்கோம். சரியா? இவ்வளோத்தையும் நம்ம q எடுக்கிறோம், இவ்வளோத்தையும் டாட் டாட் இன்ஃபினிட்டின்னு எடுத்துகிறோம். ஸோ q is equal to p1 p2 up to pk. Consider the number. நெக்ஸ்ட்டு இவ்வளோத்தையும் நம்ம q எடுத்துருக்கோம் இல்லையா? இது என்ன எடுத்துக்கணும்னா n டைம்ஸ் ஆஃப் q எடுத்துக்கணும். சரியா? அடுத்து இப்படி எடுத்துருக்கலாம். கன்சிடர் த நம்பர் 1 + 1/1 + n into q எடுத்திருக்காங்க. ஓகே, ஃபார் n equal to 1 2 3 1ஆகவும் 2ஆகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. none of this is divisible by any of the prime p1 p2 up to pk. None of the divisible by any of the prime is p1 p2 up to pk ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் all the prime factors 1 plus nq occurs among their. அடுத்தது என்ன வரும்? p1 pk plus 1 pk plus 2 தானே போயிட்டுருக்கு டாட் டாட். நெக்ஸ்ட் for each r is greater than 1 summation n equal to 1 to infinity 1/n plus nq. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை எப்படி எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ ஒரு டைம் வந்து சம்மேஷன் இந்த இருக்குல்ல, சம்மேஷன் t equal to 1 to infinity. அடுத்து mலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுல, m is equal to k plus 1 to infinity 1 divided by pm power t கொடுத்துருக்கோம். சரியா? since the right side include among their term all the term sum of the right includes among its term all the terms on the left. அதே போல் லெஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. ரைட் சைட் ஆஃப் த இன்இக்வாலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்கோன்னா பிரேம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அப்போ the convergence geometric series we take it for 1/2 the whole power t கொடுத்துருக்கோம். சரியா? பிரேம் நம்பர்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1/2. ஸோ சமேஷன் t is equal to 1 to infinity 1/2 power t கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ சமேஷன் n equal to 1 to infinity 1/n 1 plus nq less than summation t is equal to 1 to infinity 1/t power 1/2 power t. இது வந்து ஜாமெட்ரிக் சீரீஸ். இப்படி போயிட்டே இருக்கும்போது ஜாமெட்ரிக் சீரீஸ் யூஸ் பண்ணும்போது தட் இஸ் ஏ கன்வர்ஜன்ஸ் சொல்லுவோம். கன்வர்ஜன்ஸ் அண்ட் பவுண்டட் அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. த சீரீஸ் summation n equal to 1 to infinity 1/n 1 plus nq has a bounded the partial sum and hence convergence, which is a contradiction because the integral test the limit comparison is ஆனால் வந்து நம்மளோட டெஸ்ட் படி என்னது the series வந்து என்னது divergence. integral test படி the limit comparison is said to be their divergence. okay, so we get this answer is divergence. அப்போ கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ணிக்கணும். சும்மாவே எழுதணும், நீங்களே பார்த்துருந்தோம். கான்வர்ஸ் மெத்தடில் ப்ரூஃப் பண்ண போகிறோம். இஸ் எ கன்வர்ஜன்ஸ் போடுறோம். ரெண்டாட்டு பிரிக்கிறோம். p1 p2 1 pkன்னு கொடுக்குறோம். q1 q2 up to k1 இந்த pk plus 1லேருந்து அப்படியே பிரிக்கிறோம். அதை mன்னு போட்டுக்கோங்க, இதை qன்னு போட்டுக்கோங்க. q is equal to n p1 p2 up to pk 1 plus n into qன்னு கொடுத்துக்கோங்க. டிவிசிபிள் சொல்லி கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பிரிக்கிறோம்ல, அதை வந்து என்னது பிரேம் நம்பர் ஸ்டார்ட் பண்ணதுனால 1/2 power tன்னு கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்தது போட்டு இன்டிஜர் இஸ் கன்வர்ஜன்ஸ் which is a contradiction is divergence. ஓகேம்மா, தேங்க்யூ.